Hi friends, Kishore Pakadam Krishna. Very good afternoon to all. இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 500 சம் சீரீஸில் நம்ம வீடியோ நம்பர் 52 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 51 வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த 52வது வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 16ன்னு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது ஏதோ ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்போ இது என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு எழுதலாமா, இந்த எக்ஸ் பவர் 4 ஓகே மைனஸ் இந்த 16ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், நம்ம 16ங்கிறது எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, சரி 4ன்னு எழுதிக்கலாம், 4ன்னு எழுதிக்கிட்டு ஸ்கொயர் எழுதிக்கலாம், 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, 4 ஸ்கொயர்னே டேரெக்டாக எழுதிங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்னது நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, கரெக்டுங்களா. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு என்னது 4. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். எதை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 பிரிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதை எப்படி பிரிக்கலாம், இங்கே பாருங்கள். இப்போ இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா, அப்போ கடைசியில் இருக்கக்கூடியது என்னது 4. அப்போ பெருக்குனா 4 வரணும், கூட்டினா மைனஸ் 4 வரணும். எது வரும் பாருங்கள், பெருக்குனா 4, அப்போ 2 2 4. ஓகே, அதே மாதிரி கூட்டினால் மைனஸ் 4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இது 2க்கு மைனஸ் போட்டுக்கலாமா. அப்போ பாருங்கள் 2 2 4 பெருக்குனா ப்ளஸ் 4, கூட்டினா மைனஸ் 4. அப்போ வந்துருச்சா. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, 2 தடவை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 வரும். கரெக்டுங்களா, ஓகேவா. சரி ஓகே, இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இதை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஏன்னா 2 தடவை எக்ஸ் மைனஸ் 2 இருக்குல்லப்பா, அதனால் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம ஒன்று முடிச்சாச்சு. கிளியரா, இதையும் முடிச்சாச்சு, இந்த இதையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா, இதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிட்டோம். இதுக்குள்ளே இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குல்ல, இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ அதை திரும்பவும் நம்ம பிரிக்கலாமா. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், அதே வந்து பார்த்தோன்னா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டு தான். அப்போ இங்கே என்னது 2 ஸ்கொயர்னு வருமா. அப்போ என்ன வரும் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அது இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 தனியாக இருக்குது. அப்போ பாருங்கள், இதை நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலே இந்த இது வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். இதை நம்ம பிரிக்கும் போது இந்த ஃபார்மேட்டில் வரும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து இதை தனியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது இந்த 3 இருக்குது, இந்த 2 இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்னது, நமக்கு பொதுவாக இருக்கிறதும் எடுத்துக்கணும், அதே மாதிரி தனியாக இருக்கிறதும் எடுத்துக்கணும். பொதுவாக இருக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும், பவர் வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறது எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம பொதுவாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஆனால் பொதுவாக இருக்குது, ஆனால் பவர் வேல்யூ எது அதிகமாக இருக்குதா, இந்த இதுதான் வந்து 2ன்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிக்கிறேன் நான், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எடுத்தாச்சு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக போட்டுக்கிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 தனியாக இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னது நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இங்கே பாருங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளியராக புரிஞ்சுங்களா. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி எக்ஸ் பவர் 4 பவரில் 4 வந்துருச்சு அப்படின்னாலே, பவரில் 4 வரும்போதே நம்ம 2 தடவை பிரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை பிரிக்கும் போது இப்படி வந்துடும். இதுக்குள்ளே திரும்பவும் இந்த மைனஸ் வேல்யூ வர்றதா எது இருக்கோ அதையும் திரும்பி நம்ம வந்து பிரித்தோம்னா திரும்ப இந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகேங்களா, மொத்தம் 3 இது வரும். இந்த மாதிரி பிரிக்கிறப்ப மொத்தம் 3 இதுவாக நம்ம பிரிஞ்சிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம தனியாக இப்படி பிரிக்கும்போது எக்ஸ் மைனஸ் 2 இது பண்ணது எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் ஸ்கொயர்.
ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு x - 2 ஹோல் பவர் ஸ்கொயர் x + 2 x² + 4. கிளியரா? ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இந்த சம்மு வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் சம். இந்த செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து நார்மலாக கேட்குறது தான். நம்ம இந்த மாடல் நான் வந்து பார்த்தோன்னா, ஓகே நமக்கு இது தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம விடுவோம். இருந்தாலுமே எந்த ஒரு ஈஸியான சம்முமே நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டு பார்த்துக்கணும். இப்போ 148க்கும் 185க்கும் எல்சிஎம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 148 185. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எதால் போட முடியும்னு பாருங்கள். 3ஆல் போடலாமா? ஸோ இந்த சம்மு நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்பரால் இந்த ரெண்டு நம்பருமே ஃபஸ்ட்டு காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்களேன். இந்த ரெண்டு நம்பருமே காமனாக எதால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். 3ஆல் போட்டாலும் வரல. ஓகே, 5ஆல் போட்டால் 5ஆலையும் வராது. ஓகே, சரி, ஓகே. 7ஆல் போட்டால் வருதான்னு பாருங்கள். 7ஆல் போட்டாலும் வரல. ஓகே, ஏன்னா 7ஆல் போட்டாலும் நமக்கு வந்து 2 14 8 வரல. 9ஆல் போட்டால் வருதா? 1 9 9, மீதி 1 9 9, மீதி 5 58 வராது. அப்போ 9ஆல் போட்டாலும் வரல. அப்போ ஏதோ ஒரு ப்ரைம் நம்பரால் போட்டால் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஆல் போட்டால் வருது. இதே நான் எதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 740 69 101 76 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த 69ங்கும் போது ஓகே 13ஆல் போட்டால் வருதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா 13 169 அந்த மாதிரி 69னால. இந்த 74ங்கும் போது 34 × 2 74 அப்படிமா கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு தான் 37ன்னு செக் பண்ணேன். 37 × 37 74. அப்போ 37ஆல் போடும்போது நமக்கு எத்தனை தடவை வருது? 4 தடவை வரும். 4 37 148, 5 37 185. பார்த்திங்களா எப்படி கொடுத்துருக்காங்க? பார்த்தீங்களா? நம்ம அது ஈஸின்னு நினைக்கிறோம்ல. நீங்கள் டக்குன்னு நீங்கள் பாஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னடா அது அப்படின்னு டைம் எடுத்துருக்கோம். அப்போ 37ஆல் போடும்போது 4 37 4, ஏன்னா நான் எதை வச்சு 4ன்னு சொன்னேன்னா, 4ஆல் பெருக்கினா மட்டும் தான் 4 28 கடைசி 8ன்னு முடியும். அப்போ 4 தடவை அடங்கும். இது 5 தடவை. இது 4ஆல் போடுறப்ப 1 5, 5ஆல் போடுறப்ப 1 1. அப்போ என்னது நமக்கு 37 × 4. 37 × 4 நமக்கு எவ்வளவு? 148. 148 × 5 நமக்கு 740. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 740. புரிஞ்சுங்களா? ஸோ எதையுமே நம்ம வந்து ஈஸி தானே, டேரெக்டாக எல்சிஎம் கேட்குறது தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது போடும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி நமக்கு என்னென்னு தெரியும். அதனால் ஈஸி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே எந்த சம்முமே நம்ம பிரிக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தேர்டு சம். தேர்டு சம் பாருங்கள். 24x² y³ 16x³ y⁴. இதனுடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம்மை பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் நடத்திருக்கோமா? ஓகே, இப்போ 24க்கும் 16க்கும் நம்ம என்னது நமக்கு இதில் என்ன ஒரு வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 24க்கும் 16க்கும் என்ன பண்ணணும், நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எதால் போடலாம்? 4ஆல் போட்டோம்னா 6 4 24, 4 4 16. மறுபடியும் 2ஆல் போட்டால் 3 2 6 2 2 4. அப்போ 4 2 8. அப்போ நமக்கு HCF என்னது? நமக்கு 8. ஓகே, மீதி இருக்கக்கூடிய இதில் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள், x² y³ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது? x³ y⁴. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த x² y³ இருக்கா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, HCF வந்து பார்த்தோன்னா ரெண்டுலேயும் பொதுவாக வந்து 8ன்னு எடுத்தாச்சு HCF. ஓகே, இதில் எக்ஸு நம்ம என்ன பண்ணணும்? HCF கேட்டால் பவர் வேல்யூ வந்து சின்னதாக எடுத்துக்கணும். இங்கே x², இங்கே x³ இருக்குது. அப்போ x²ன்னு எடுத்துக்கணும். இங்கே y³ y⁴. அப்போ y⁴ எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? 8x² y³. 8x² y³. பட் நமக்கு பாருங்கள், ஆன்சர் அப்படி கொடுக்கவே இல்லை. நமக்கு எல்லாமே வந்து பவரில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 8 எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2⁻³ எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 2⁻³
எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி. ஸோ கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு பவர் வேல்யூ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, 8 வந்து 2 க்யூப்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த சம்மன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? எங்கடா 8 காணும் அப்படின்னு நீங்கள் திருத்திரு மொழிக்கூடாது. அந்த 8 தான் என்ன பண்ணியிருக்காங்க 2 க்யூப்னு இப்போ எழுதியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப். ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 4th சம். இந்த 4th சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது 3வது டைம் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. இந்த சம் ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. ஓகேவா? இதனுடைய ஹச்சிசிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னா கேவுடைய மதிப்பு என்ன? 5. இந்த சம்மு வந்து நான் இதோட 3வது தடவை கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த சம்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம், பட் எந்த வீடியோ பற்றினு தெரில. நீங்கள் நோட்டில் எடுத்து பாருங்கள். இதே மாடல் இதே சம்மன் அப்படியே நடத்திருப்போம் நம்ம. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பியோட மதிப்பு 5. அது வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, இது வேறு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதோட எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு டைம் எடுத்து போட்டு பாருங்கள். ஆன்சர் என்னது நமக்கு 5. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6னாலே இந்த இடத்துல 5ன்னு தான் வரும். 5 6 என்னது 5 6 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் வந்து 5. ஆனால் போட்டு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6ன்னு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 6ன்னு எடுக்க முடியும். ஏன்னா பெருக்குனா 6 கூட்டினா 5 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. 6,1 அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, ஓகே. புரிஞ்சுங்களா? இந்த சம் போட்டு பாருங்கள், நான் நடத்திருப்பேன் நான். சரிங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேவோட மதிப்பு என்ன நமக்கு 5. சரிங்களா? ஓகே. அடுத்தது 5th சம். இந்த 5th சம் பாருங்கள். 3/4/7 இன் 63% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 63% ஆஃப் 3/4/7. ஓகே, இந்த 3/4/7 இருக்குல்ல, இந்த கலப்பு பின்னமாக்குது. ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிங்க. 7 3 21, 21 4 25, 25/7. 7 3 21, 21 4 25/7. அப்போ என்ன நம்ம போடலாம்? 63% ஆஃப் 3/4/7. அப்போ 63% என்னது? 63/100. ஆஃபுக்கு வந்து பெருக்கல். இந்த 3 4/7 தான் நம்ம என்ன பண்ணிக்கோம்? 25/7ன்னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இது அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். 25 25, 4 25 100. 1 நாள் 1 7 7, 9 7 63. அப்போ என்ன நமக்கு ஆன்சரு? 9/4. ஓகேங்க. ஓகே, இந்த 9/4 நம்ம எப்படி பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ டெசிமல் பாயிண்ட் வர மாதிரி நம்ம பிரிக்கணும். 9ல் எத்தனை நாள் இருக்குது? 2 நாள். 2 நாள் 8, மீதி 1. ஓகேங்களா? 1 அடங்காது 4ஆல். அப்போ ஒரு 0 சேர்த்துறோம். அப்போ 10ன்னு ஆகிடும். அப்போ நான் புள்ளி வச்சுக்கிறேன். ஒரு 0 சேர்த்தனால நான் புள்ளி வச்சுக்கிறேன். 10ன்னு இருக்கும். 10ல் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் 8, மீதி 2 இருக்கும். 2னா என்னது? 0 சேர்த்துட்டா 20ன்னு வரும். 20னா என்னது? 5 நாள் 20. அப்போ 2.25. புரிஞ்சுங்களாப்பா? 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு அந்த 1க்கு வேலை என்ன பண்ணுறேன்? பக்கத்தில் 0 சேர்த்துறேன். அப்போ 10ன்னு வரும். 10 வந்து நம்ம எத்தனை டைம் அடங்கும்? 2 தடவை. மீதி 2 இருக்கும். அது ஒரு 0 சேர்த்துனா நமக்கு என்ன வரும்? நமக்கு 5. அப்போ 2.25. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2.25. ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. பாருங்கள், ரொம்ப சம்மை பார்க்கும்போது சிம்பிளான மெத்தடில் தான், சிம்பிளாக தான் இருக்கும். பட் போடும்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் போடுறது கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 1 மார்க். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஓகே, இன்றைக்கி பார்த்தேன் 5 சம்முமே வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம்மு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மெத்தடில் சொல்லியிருப்போம். பட் இந்த பவர் 4 வந்துருச்சு அப்படின்னா, பவரில் 4 வந்திருக்கு அப்படின்னா அது பிரிக்கும்போது 2 தடவை பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பிரிப்போம், இதை பிரித்து ஒரு வேல்யூ வரும், அதுலேருந்து இன்னொன்று பிரித்து இன்னொன்று போடுவோம். அப்போ 2 தடவை பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு இடம் பிரிக்கும்போது நம்ம காமனாக எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சம்மு. செகண்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம். இந்த எல்சிஎம்மே வந்து பாருங்கள், நம்ம ஈஸின்னு நினச்சிருப்பீங்க, பட் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்படியும் கேட்பாங்கங்கும் போது இந்த ஆங்கிளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து எல்சிஎம்மில் கேட்டிருக்கக்கூடிய மெத்தடு. அடுத்து ஹச்சிசிஎஃப். இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்பராக கொடுக்காம க்யூப்பாக கூட கொடுப்பாங்க.
பவர் வேல்யூவில் கூட கொடுப்பாங்க. இப்போ 4ங்கிறதுக்கு பதிலாக 2 ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. 25க்கு பதிலாக 5 ஸ்கொயர், 27க்கு பதிலாக 3 க்யூப், எப்படி வேணால் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து 4th சம்மு. இந்த சம்மு நம்ம ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். ஜஸ்ட் ரிவிஷனுக்கு பாருங்கள். என்ன ரொம்ப ரிப்பீட்டடாக திரும்ப கேட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 5th சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிக்கணும். ப்ளஸ் எப்பயும் போல் 63%னா 63/100 இன்ட்டு அந்த பின்னமாக மாற்றினது அடித்து போட்டால் நமக்கு இது டெசிமல் பாயிண்டில் வரும். ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 5 சம்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா வீடியோ நம்பர் 52 முடியுது. ஓகேங்களா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.